பண்ணுவோம், ஆலயத்துக்கு போய் சின்ன சின்ன எள்ளு பொட்டணம் வாங்கி தலையை சுத்தி போடுறது உண்டு. ஆனா பொதுவா அப்படி கிடையாது. இந்த எள்ளு பொட்டணம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய எள் எடுத்துக்கணும். நிறைய எள்ளு. இந்த எள்ளு வாயு தன்மைன்னு சொல்லுவா. அந்த வாயு தன்மையை போகக்கூடியது அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷமானது. சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நமக்கு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா சனி பகவான் சிரமத்தை தருவான். அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒரு பாடத்தை தரக்கூடியதா இருக்கும். அப்போதைக்கு அது சிரமம் தரக்கூடியதா இருக்கும். எக்ஸாம்ல எப்படி ரொம்ப கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான். ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய பாடமா இருந்துட்டு இருக்கும் இல்லையா? பொதுவாகவே சனிக்கிழமையான இந்த எள்ளு பொட்டணம் போடுறது வழக்கமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு இரவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய எள்ளு கை நிறைய எடுத்துக்கணும். சின்ன எள்ளு பொட்டணம் கிடையாது, கை நிறைய எள்ளு எடுத்துட்டு அந்த எள்ளு பொட்டணத்தை ஒரு கருப்பு துணி அல்லது வெள்ளை துணியிலையோ போட்டுண்டு அதை நல்லெண்ணெயில முக்கி வச்சு அடுத்த நாள் கார்த்தால அந்த எண்ணெயோட கொண்டு போய் நல்லெண்ணெயோட கொண்டு போய் 9 தடவை வளம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த எள்ளு பொட்டணத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எரியக்கூடிய குண்டத்திலேயோ அந்த இடத்துலயோ போடுறது. அப்படி இல்லை அப்படின்னா